Hi students, நம்ம வந்து defects in eyes பார்த்துட்டு இருக்கோம். So இதுல வந்துட்டு myopia and hypermetropia நம்ம already cover பண்ணிட்டோம். So இந்த defects வந்துச்சு அப்படின்னா ஐல உள்ள ஃபங்க்ஷன்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கு என்ன லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா presbyopia. ஓகே, so presbyopia is nothing but it is also a common defects in eye. Okay, so இந்த defect இருந்தா என்ன ஆகும் பாருங்க. So eye loses its power of accommodation. So eye வந்து எதை லாஸ் பண்ணுது அப்படின்னா its power of accommodation. Accommodation means what? தங்குறது இல்லையா? So power of accommodation என்ன நம்ம என்னன்னு பார்த்தோம். So ability of the eyelids to focus the nearer objects as well as the distant object is called as the power of accommodation. இல்லையா? ஸோ நம்ம பக்கத்தில் உள்ள பொருள்னாலும் சரி இல்லை தூரமாக இருக்கிற பொருள்னாலும் சரி, ஸோ அதை வந்து ரெட்டினால அந்த பொருளுடைய இமேஜை தங்க வைக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு ஐலண்ட்ஸ் என்ன பண்ணுது, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், பவர் ஆஃப் அக்கோமடேஷன். ஓகே, ஸோ எப்படி ஐலண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுது நம்ம பார்த்தோம். ஸோ ஐலண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இட் இஸ் ஃபிளெக்சிபிள். ஸோ அந்த லென்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கு, ஜெல்லி மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஓகே, ஸோ இது கூட யார் வந்து ஹெல்ப் பண்றான்னு நம்ம பார்த்தோம், சிலேரி மசில்ஸ் இல்லையா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு லென்ஸ் இருக்கு. ஸோ இப்படி வந்து சிலேரி மசில்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆகும், இப்போ நியரர் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இந்த லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது சிலேரி மசில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஷ்ரிங்க் பண்ணுது. ஓகே, அதாவது கான்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ கான்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த லென்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கிறனால இந்த லென்ஸ் என்ன லென்ஸா மாறிடுது, நம்மளுக்கு திக் லென்ஸா மாறிடுது. ஓகே, ஸோ திக் லென்ஸா மாறும்போது ஸோ இது எப்படி மாறிடுது, நம்மளுக்கு நல்ல ஒரு திக் லென்ஸா மாறிடுது. ஸோ திக் லென்ஸா மாறும்பொழுது இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஈஸியாக இந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் வந்து நம்மளுக்கு ரெட்டினால வந்து அழகாக தங்கிடுது. ஓகேவா? ஸோ இதே வந்து இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் த ஃபார்தர் டிஸ்டன்ஸ், ஓகே, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படின்னா இந்த சிலேரி மசில்ஸ் என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணுது. ஓகே, ஷ்ரிங்க் பண்ணிட்டு இருந்த மசில்ஸ் வந்து இப்போ இப்படி ரிலாக்ஸ் பண்ணுது. அப்போ அங்கே திக் லென்ஸாக இருந்தது இப்போ என்ன ஆயிரும், உனக்கு தின் லென்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ இது ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த லென்ஸ் எப்படி ஆயிருது, நம்மளுக்கு இப்படி தின் லென்ஸா மாறிடுது. ஓகேவா? சோ அப்ப இந்த லென்ஸ்க்குள்ள ஃபோக்கல் லென்த் நம்மளுக்கு என்ன ஆயிருது, இன்க்ரீஸ் ஆயிருது. சோ டிஸ்டன்ட்ல உள்ள அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து இப்ப ரெட்டினால நம்மளுக்கு தங்கிடுது. ஓகே, சோ எந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, சோ வெதர் இட் இஸ் நியரர் ஆர் டிஸ்டன்ட், சோ அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் என்ன பண்ணுது, தன்னை சேஞ்ச் பண்ணுது. சோ எதுக்காக, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ரெட்டினால தங்க வைக்கிறதுக்காக. ஓகே, சோ இதுதான் நம்ம என்னன்னு பார்த்தோம், பவர் ஆஃப் அக்கோமடேஷன். சோ இந்த presbyopia டிஃபெக்ட்ல என்ன ஆயிருது, ஐ வந்து இந்த பவர் ஆஃப் அக்கோமடேஷனை லூஸ் பண்ணிடுது. சோ அப்ப என்ன அர்த்தம், இந்த இதனால நம்ம என்னன்னு பார்த்தோம், ஐ லென்ஸ் சிலேரி மசில்ஸ் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால தான் நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுடைய எந்த ஆப்ஜெக்ட் பார்க்குறோமோ அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது. சோ அப்ப இதை லூஸ் பண்ணது என்ன அர்த்தம், இது ரெண்டும் ஒழுங்கா ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஐ லென்ஸும் சிலேரி மசில்ஸ்க்கும் அது ரெண்டுலேயும் நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கும்போது இந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆகுது, ஆப்ஜெக்ட்ஸ் தூரமாக இருக்கும்போது மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். சப்போஸ் இந்த மசில்ஸ் வந்து வீக் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஓகே, மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, ஓகே, வீக் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, அதனுடைய ஒர்க் அதனால செய்ய முடியல. ஓகே, ஸோ அது வேலையே ஷ்ரிங்க் பண்ணுறதும் ரிலாக்ஸ் பண்ணுறது தான், அந்த ஒர்க்கை அவங்களால பண்ண முடியல. அந்த ஒர்க்கை அவங்க ஒழுங்காக பண்ணாதான் லென்ஸ் வந்து என்ன பண்ணும், உனக்கு திக்காவும் தின்னாவும் மாறும். ஓகேவா? ஸோ அப்போ இவங்க சிலேரி மசில்ஸ் வீக் ஆயிட்டனால என்ன பண்ண முடியல, இந்த லென்ஸால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகேவா? அண்ட் இன்னொரு ரீசன் என்ன வைக்கலாம் அப்படின்னா ஐ லென்ஸ் வந்து நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சிலேரி மசில்ஸ் வந்து அதை அமுக்குச்சு அப்படின்னா லென்ஸ் வந்து திக்கா மாறுது, இங்க ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா தின்னா மாறுது. ஓகே, ஏன்னா லென்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்காங்க. பட் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி போயிடுச்சுன்னு வைங்க, ஐ லென்ஸ்க்குள்ள ஃபிளெக்சிபிலிட்டி போயிடுச்சு, தட் மீன்ஸ் அப்படி ரிஜிட்டா இருக்காங்க.
ஸோ அவங்களால மாற முடியல அப்படின்னா எவ்வளோதான் மசில்ஸ் வந்து அவங்கள கான்ட்ராக்ட் பண்ணாலும் இவங்களால என்ன பண்ண முடியல, மாற முடியல. ஓகே, ஸோ சிலேரி மசில்ஸ் வீக்காக இருந்தாலும் நம்மளுக்கு பவர் ஆஃப் அக்கமடேஷன் வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். அண்ட் ஐலண்ட்ஸ் வந்து ரிஜிட் ஆயிடுச்சு, ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த ப்ராசஸை நம்மளுக்கு ஒழுங்காக பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த 2 ரீசன்னால தான் ஐ வந்து பவர் ஆஃப் அக்கமடேஷனை லூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எப்போ நடக்கும், எப்போ இந்த வீக்னஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னா வயசாகும் போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மோஸ்டாக ஏஜ்ட் பீப்புள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளமே வந்து எதில் இருக்குன்னா நியர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சரியாக தெரியாமல், அதாவது படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புக்ஸ் ரீட் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் ஹைப்பர் மெட்ரோபியா. ஸோ ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன ஆக்சுவலி, ஸோ இந்த டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்மளால நியர் ஆப்ஜெக்ட்ஸை கிளியராக பார்க்க முடியாது. ஸோ வயசாகிற டைமில் வர்ற இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் ஹைப்பர் மெட்ரோபியா. ஓகே, ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து மயோபியாவும் இருக்கு, ஹைப்பர் மெட்ரோபியாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் பர்சன்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு see the nearer objects as well as the distant objects அப்படின்னா என்ன லென்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மயோபியா இருக்கிற பர்சனுக்கு வந்து they will use the concave lens, ஹைப்பர் மெட்ரோபியா இருக்கிற பர்சன் வந்து they will use the convex lens. இப்போ 2 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ they have to use bifocal lens. Bi means what? 2. So 2 லென்ஸ்மே அவங்க யூஸ் பண்ணணும். ஓகே, so they have to use concave lens and also the convex lens. அப்போ எப்படி கொடுப்பாங்க, அப்பர் பார்ட்டில் வந்து concave lens இருக்கிற மாதிரியும் and lower பார்ட்டில் வந்து convex lens இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, so concave lens யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், they can see the distant objects clearly இல்லையா. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பொருளை அல்லது ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு they will use the convex lens. புரியுதா? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி presbyopia. ஸோ presbyopia என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஐ வந்து பவர் ஆஃப் அக்கமடேஷனை லூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா சிலேரி மசில்ஸ் அண்ட் ஐ லென்ஸில் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடக்கிறப்ப. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தாச்சு. Next we have seen about old age hypermetropia, and also we have seen if the person is having both problems, both the defects, so how it can be rectified. Okay, thank you students. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.